சமூக மீடியா சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே இஸ்ரேல் நடத்திய கோழைத்தனமான சட்டவிரோத தாக்குதலை கண்டிக்கின்றோம். தேசிய நிர்வாக இயக்குநர் சுட்டிக்காட்டு. இஸ்ரேலிய கடற்படை தனது பாதையை மாற்றிக்கொள்ளும் வீடியோ இஸ்ரேலிய வெளியுறவுத்துறை பகிர். அழுக்கு விளையாட்டுகளை விளையாடுவதை நிறுத்துமாறு ரஷ்யாவை வலியுறுத்திய உக்ரைன். எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் உடனான அரசு ஒப்பந்தங்கள் திரும்பப் பெறப்படும். டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை. லாஸ் ஏஞ்சல் நகர மையத்தில் தேசிய காவல்படை துருப்புகளுடன் மோதிய 1000க்கு மேற்பட்ட போராட்டக்காரர்கள். மாணவர்களை ஏற்றி சென்ற பேருந்து பல்நோக்கு வாகனத்துடன் மோதியதில் பலர் உயிரிழப்பு. குலுங்கிய கட்டிடங்கள், திடீரென அதிரவிட்ட நிலநடுக்கம், பீதியில் மக்கள். இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க. அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க. வாங்க காணொளிக்குள் போகலாம். அமெரிக்க இஸ்லாமிய உறவுகள் கவுன்சில் இஸ்ரேல் ஃப்ரீடம் புளோட்டிலா கப்பலையும் அதன் பணியாளர்களையும் கைப்பற்றியதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. காசாவிற்கு மனிதாபிமான பொருட்களுடன் மாட்லியன்கள் நெருங்கி வந்தபோது அவர்கள் மீது இஸ்ரேல் நடத்திய கோழைத்தனமான மற்றும் சட்டவிரோத தாக்குதலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என்று CAIR தேசிய நிர்வாக இயக்குநர் நிகா தவாத் கூறினார். இது சர்வதேச கடற்கொள்ளை மற்றும் அரசு பயங்கரவாதத்தின் அப்பட்டமான செயல் என்று அவர் கூறினார். காசா கடற்கரையை முற்றுகையிட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எந்த சட்டப்பூர்வ உரிமையும் இல்லை. மனிதாபிமான உதவி படகுகளில் ரசாயன ஆயுதங்களை வீசுவதற்கும் சர்வதேச கடல் பகுதியில் பயணிகளை கடத்துவதற்கு கூட உரிமை இல்லை என்று அவாட் மேலும் கூறினார். கப்பலின் பணியாளர்களை உடனடியாக விடுவிக்குமாறு இஸ்ரேலிய அரசாங்கத்திடம் அவாத் கோரிக்கை விடுத்தார். காசாவின் பட்டினியால் வாடும் மக்களுக்கு உதவ தங்கள் பாதுகாப்பையும் சுதந்திரத்தையும் துணிச்சலுடன் பணியும் வைத்த கிரேட்டா துன்பர்க் மற்றும் மெட்லினின் பிற ஆர்வலர்களை நாங்கள் பாராட்டுகிறோம் என்று அவர் கூறினார். இந்த நிலையில் காசா கடற்படை போக்குவரத்திற்கு மூடப்பட்டால் கடற்கரையொட்டிய கடல் மண்டலம் என்பதால் இஸ்ரேலிய கடற்படை தனது பாதையை மாற்றிக்கொள்ளும் வீடியோவை இஸ்ரேலிய வெளியுறவுத்துறை பகிர்ந்து கொண்டது. காசா பகுதிக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்க விரும்பினால் நீங்கள் அஷ்டோட் துறைமுகம் வழியாக அதை செய்ய முடியும் என்று இஸ்ரேலிய அதிகாரி கூறுகிறார். நாங்கள் சேனல்கள் மற்றும் விநியோக மையங்களை நிறுவியுள்ளோம். இருப்பினும் இது துல்லியமானது அல்ல என்று ஐநா சிறப்பு அறிக்கையாளர் பிரான்சிஸ்கா அல்பானிஸ் அல் ஜசீராவிடம் தெரிவித்தார். காசா மீது இஸ்ரேலுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இதுதான் விடயம். இஸ்ரேல் முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். காசா மக்களுக்கு உதவி தேவை என தெரிவித்துள்ளார். மேலும் காசாவிற்கு செல்லும் ஃப்ரீடம் புளோட்டிலா கூட்டணி படகில் இருக்கும் ஆர்வலர் ஜசேமின் ஆகார் கருத்து தெரிவிக்கையில் 2023ஆம் ஆண்டு போர் தொடங்கியதிலிருந்து அந்த கப்பலின் மீதான எந்த ஒரு இஸ்ரேலிய ராணுவ தாக்குதலும் இன்னொரு போர்க்குற்றமாக கருதப்படும் என குறிப்பிட்டுள்ளார். அடிப்படையில் இஸ்ரேல் நம்மை தாக்கினால் அது அவர்களின் நீண்ட போர்க்குற்ற பட்டியலில் சேர்க்க மற்றொரு போர்க்குற்றமாக இருக்கும் என்று சமூக ஊடகங்களில் நேரடி ஒளிபரப்பில் அகார் கூறினார். அவர்கள்தான் ஆயுதங்களை ஏந்தி செல்கின்றனர். நாங்கள் மனிதாபிமான உதவிகளை மட்டுமே கொண்டு செல்கின்றோம். மக்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் நாங்கள் பொதுமக்கள் நாங்கள் இந்த ஆயுதங்களையும் ஏந்தி செல்லவில்லை என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கப்பல் காசா மக்களுக்கு அவசரமாக தேவையான குழந்தை பால்மா, அரிசி, டயப்பர்கள், பெண்களுக்கான சுகாதார பொருட்கள், நீருப்பு நீக்கும் கருவிகள், மருத்துவ பொருட்கள், ஊன்றுகோல்கள் மற்றும் குழந்தைகளுக்கான செயற்கை உறுப்புகள் உள்ளிட்ட பொருட்களை எடுத்து செல்கிறது என்று ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். இந்த நிலையில் முற்றுகையிடப்பட்ட காசாவை கப்பல் அடைவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் ராணுவத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். டொனால்ட் ட்ரம்பிற்கும் எலான் மஸ்கிற்கும் இடையிலான மோதலின் எதிரொலி நாசாவின் பட்ஜெட் மற்றும் அதன் எதிர்காலம் குறித்த பல கேள்விகளையும் எழுப்பியிருக்கின்றது. ட்ரம்பின் பிக் பியூட்டிஃபுல் மசோதா தொடர்பாக அவருக்கும் எலான் மஸ்கிற்கும் இடையிலான கருத்து வேறுபாடு மோதலாக மாறியுள்ளது. தற்போது மேம்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் அல்லது ஏற்கனவே விண்வெளியில் இருக்கும் அறிவியல் பயணங்கள் என கிட்டத்தட்ட 40 திட்டங்கள் நிறுத்தப்பட உள்ளன. எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் உடனான அரசு ஒப்பந்தங்கள் திரும்பப் பெறப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இஸ்தான்புல் ஒப்பந்தங்களின்படி உக்ரைன் வீரர்களின் 1212 உடல்களை கொண்டு முதல் தொகுதியை எல்லை பரிமாற்ற புள்ளிக்கு ரஷ்யா ஒப்படைத்துள்ளதாக லெப்டினன்ட் ஜெனரல் அலெக்சாண்டர் சோரின் நேற்றைய தினம் தெரிவித்தார். ரஷ்ய பேச்சுவார்த்தை குழுவின் பிரதிநிதியான சோரின் உக்ரைன் தொடர்பு கொள்ளவில்லை என்றும் எனவே உடல்களை மாற்றுவதும் கைதிகளை மாற்றுவதும் இன்னும் நடக்கவில்லை என்றும் கூறினார். ஒப்புக்கொள்ளப்பட்டு பரிமாற்ற இடத்தில் காத்திருக்கும் சில வெளிநாட்டு ஊடக பிரதிநிதிகள் உடல்களை ஏற்றி செல்லும் சில குளிர்சாதன பெட்டி லாரிகளையும் சரிபார்த்துள்ளனர்.
உக்ரைன் வீரர்களின் உடல்களை கொண்டு ரயில்கள் எல்லையை நோக்கி நகரத் தொடங்கும் என்றும் அடுத்த வாரம் உக்ரைன் வீரர்களின் உடல்களை மாற்றுவதற்கான கியேவின் அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தலுக்காக ரஷ்யா காத்திருப்பதாகவும் சோரின் கூறினார். இருதரப்பினருக்கும் இடையே கைதிகள் பரிமாற்றம் தொடர்பாக நடந்து வரும் சர்ச்சையின் மத்தியில் இது நடந்தது. வார இறுதியில் திட்டமிடப்பட்ட கைதிகள் பரிமாற்றத்தை உக்ரைன் ஒத்திவைத்ததாக ரஷ்யா சனிக்கிழமை குற்றம் சாட்டியது. அதே நேரத்தில் உக்ரைன் அந்த குற்றச்சாட்டை மறுத்து அழுக்கு விளையாட்டுகளை விளையாடுவதை நிறுத்துமாறு ரஷ்யாவை வலியுறுத்தியது. உக்ரைனின் போர்க்கைதிகளின் சிகிச்சைக்கான ஒருங்கிணைப்பு தலைமையகம் சனிக்கிழமை கூறியது, உக்ரைனும் ரஷ்யாவும் இருந்த வீரர்களின் உடல்களை பரிமாறிக்கொள்வது குறித்து ஒருமித்த கருத்தை எட்டியிருந்தாலும் பரிமாற்ற திகதியில் அவர்கள் உடன்படவில்லை. திங்களன்று இஸ்தான்புல்லில் இருதரப்பினருக்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தையின் போது மாஸ்கோ 6000 இருந்த வீரர்களின் உடல்களை உக்ரைனுக்கு திருப்பி அனுப்ப ஒப்புக்கொண்டது. இருதரப்பினரும் அதிகரித்து வரும் ராணுவ நடவடிக்கைகள் காரணமாக புதுப்பிக்கப்பட்ட அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கான வாய்ப்புகள் குறித்து கவலைகளை எழுப்பும் வகையில் குற்றச்சாட்டுகளின் வர்த்தகம் வந்துள்ளது என்று ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். கலிபர்னியா முழுவதும் வார இறுதியில் பரவிய குடியேற்ற தாக்குதல்களுக்கு எதிரான சமீபத்திய ஆர்ப்பாட்டங்களின் போது நேற்றைய தினம் லாஸ் ஏஞ்சல் நகர மையத்தில் 1000க்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் தேசிய காவல்படை துருப்புகளுடன் மோதினர். சம்பவ இடத்தில் இந்த சின்குவா செய்தியாளர்கள், குடிவரவு மற்றும் சுங்க அமலாக்கம் மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பு துறையின் முகவர்களுடன் சேர்ந்து தேசிய காவல்படை வீரர்கள் கூட்டத்தை கலைக்க கண்ணீர் புகை மற்றும் புகைக்குண்டுகளை மீண்டும் மீண்டும் வீசுவதை கவனித்தனர். மோதலின் போது சில போராட்டக்காரர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டனர். நாங்கள் அமைதியாக எதிர்ப்பு தெரிவிக்க விரும்புகின்றோம். இருப்பினும் ட்ரம்ப் நிர்வாகம் எங்களுக்கு எதிராக போராட வீரர்களை அனுப்பியது அது அவசியமா என்று ஒரு போராட்டக்காரர் மெட்ரோபாலிட்டன் தடுப்பு மையத்திற்கு வெளியே சின்குவாவிடம் கூறினார். கூட்டாட்சி கட்டடத்தை சுற்றி ஒரு சுற்றளவை உருவாக்கிய தேசிய காவல்படை வீரர்களை நோக்கி சம்பவ இடத்திலிருந்து போராட்டக்காரர்கள் உங்களுக்கு அவமானம் என்று கோஷமிட்டனர். இதற்கிடையில் பல இடங்கள் மேலும் ஆர்ப்பாட்டக்காரர்களால் கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலும் நகர வழியாக செல்லும் ஒரு முக்கிய நெடுஞ்சாலை தடுக்கப்பட்டுள்ளது. தென் அமெரிக்க நாடான கொலம்பியாவில் நேற்றைய தினம் பொகோட்டோ அருகே 10 கிலோமீட்டர் ஆழத்தில் 6.5 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் மத்திய கொலம்பியா முழுவதும் உணரப்பட்டதாக தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் அதிர்ந்ததால் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகளில் தஞ்சமடைந்தனர். இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் மற்றும் உயிரிழப்புகள் குறித்து எந்த தகவலும் வெளியாகவில்லை. இது தொடர்பில் பொகோட்டாவை சேர்ந்த முதியவர் கூறுகையில், நிலநடுக்கத்தின் தாக்கம் உடனடியாக இருந்தது. கட்டிடங்கள் அசைந்தன, சைரன்கள் ஒலித்தன, பீதியடைந்த குடியிருப்பாளர்கள் தெருக்களில் குவிந்தனர் என தெரிவித்துள்ளார். இன்று அதிகாலை பெராக் மாநிலத்தின் கிழக்கு மேற்கு நெடுஞ்சாலையில் மாணவர்களை ஏற்றி சென்ற பேருந்து பல்நோக்கு வாகனத்துடன் மோதியதில் பலர் உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அதிகாலை 1:10 மணியளவில் நடந்த இந்த மோதலில் 48 பேர் உயிரிழந்ததாகவும் அவர்களில் 13 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் சிவில் பாதுகாப்பு படை ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மேலும் 2 பேர் மருத்துவமனையில் உயிரிழந்ததாக பெர்னாமா தெரிவித்துள்ளது. விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் அன்வார் இப்ராஹிம் இரங்கல் தெரிவித்துள்ளார். மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு உரிய உதவிகளை ஒருங்கிணைக்க உயர்கல்வி அமைச்சகத்திற்கு அறிவுறுத்தியுள்ளது. இத்துடன் சமூக மீடியாவின் உலக செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் சமூக மீடியாவோடு இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள samoogamedia.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.